Hello guys, welcome back to my channel. This is South Indian Vlogger. இன்னைக்கான வீடியோவில் இந்தியன் ட்ரெயின் ட்ராவலோட பார்ட் 2 வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பார்ட் 1 வீடியோ பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோலாம் மகாராஷ்டிராக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரு ஆகிட்டோம். நீங்களே பார்க்கலாம், இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. மகாராஷ்டிராவில் நம்ம இப்போ பூனே ஜங்ஷன் தாண்டி போயிட்டுருக்கோம். தமிழ்நாடு டு மும்பைக்கு நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நிறைய நீங்கள் நேச்சரான பிளேசஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இயற்கையை ரசிச்சுட்டே ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்குன்னா உங்களுக்கு இந்த ட்ரெயின் ட்ராவல் ஒரு பெஸ்ட்டான மெமரிஸாக இருக்கும். எனக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டே இயற்கையை ரசிச்சுட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏன் நேரத்துக்கு ட்ரெயினில் சீட்டு கிடைக்காம போயிடுச்சு. அந்த டைமில் 2 AC மட்டும்தான் அவைலபிள் இருந்து, அதனால தான் ஏசி கோச்சில் புக் பண்ண வேண்டியதாக இருந்து. எனக்கும் ஏசிக்கும் கொஞ்சம் ஆகாதுன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஏசியில் இருக்க பிடிக்காது. ட்ரெயினில் வேறு பயங்கரமாக கூலிங்காக இருந்து உள்ள. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மைனஸ் என்னென்னா, ட்ரெயினோட விண்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியும், அது விண்டோ ஃபுல்லாக அப்படியே அழுக்காக இருக்கும். நம்ம வந்து வெளியே உள்ளேருந்து பார்க்க முடியாது. பார்த்தோம்னா அந்த இயற்கை காட்சிகளை நம்ம வந்து ரசிக்க முடியாது. அது ஒரு அலங்கோலமாக இருக்கும். நம்ம வெளியே நின்று தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபுல் டைமே வெளியே போய் நின்று ஸ்டாண்டிங்லேயே நிற்கிறதுக்கு வந்து கால் வலிக்கும். அண்ட் நம்மளோட திங்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். நம்ம அந்த செக்யூராக பார்க்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பேச்சுலரு, அப்புறம் இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்லீப்பரை சூஸ் பண்ணுங்கள். அதுதான் நல்லாயிருக்கும். விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம், விண்டோ த்ரூவாக நம்ம பார்த்துக்கலாம். வெளியே இருந்து அந்த ஃப்ரெஷ் ஏர், நீங்கள் வந்து மகாராஷ்டிரா தாண்டி போகும்போது அந்த ஃப்ரெஷ் ஏர் நமக்கு வந்து வரும். அது அந்த ஃபீல் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அது ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எனக்கு வந்து சீட்டு கிடைக்கல, அதனால் நான் வந்து இதில் மாறிக்கிட்டேன், வேறு வழி இல்லை. இல்லை நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க, லேடிஸ் இருக்காங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேணும் எனக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஏசி கோச்சே ப்ரிஃபர் பண்ணலாம். பட் வந்து விண்டோ வழியாக பார்க்கும்போது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், பயங்கரமாக குளிரும், அது வேறு விஷயம். இப்போ நம்ம லோனவாலா அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இந்த பிளேஸில் வந்து ஃபுல்லாகவே மவுண்டெயின்ஸாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை நான் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு மியூசிக் போட்டு விட்றேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக மும்பைக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 PM. நம்ம இப்போ வந்து லக்கேஜ் தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். மும்பை பார்த்திங்கன்னா தெரியும், பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. நான் மும்பையிலேருந்து CSMTலேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி அதுக்கப்புறம் சயின்ஸ் ஸ்டேஷன் வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து தாராவிக்கு போயிட்டுருக்கேன். நம்ம தாராவியில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ வர வழியில் பயங்கரமான கூட்டம், அதுவும் ஆஃபீஸ் முடிஞ்சு எல்லோரும் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு வர இந்த டைமில். ஸோ அதனால் வந்து பயங்கர கூட்டமாக இருந்து வரைய முடியல லக்கேஜ் வச்சுட்டு. அந்த வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் விளாக்ஸு, அப்புறம் ட்ராவல் விளாக்ஸு, A to Z எல்லா கேட்டகரி வீடியோஸும் நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.